மதுரையில் தூய்மை பணியில் ஈடுபடும் தனியார் நிறுவனம் மோசடி செய்வதாக சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வரின் துறையிலேயே ஊழல் செய்யும் நிறுவனம் மீது நடவடிக்கை இல்லை என்றும் சு வெங்கடேசன் எம்பி குறிப்பிட்டிருக்கிறார். மேலதிகாரிகளின் ஆதரவால் தான் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், தூய்மை பணி தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முதல்வரின் துறையிலேயே ஊழல் செய்யும் நிறுவனம் மீது நடவடிக்கை இல்லை என்று சு வெங்கடேசன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக அவர் என்ன பேசினார் பார்க்கலாம். மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியை அவர்லேண்ட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள் 2 ஆண்டுகளாக. அந்த தனியார் நிறுவனம் தொடர்ந்து தூய்மை பணியை ஆற்றுவதில் ஒரு பெரும் மோசடியை செய்து வருகின்றது. இந்த நேரத்தில் நான் தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்கள் துறையின் கீழ், உங்களின் பொறுப்பின் கீழ் வருகிற ஒரு துறை, இந்த துறையில் தனியார் மையத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மிகப்பெரிய மோசடியை செய்கிறது. ஆனால் அந்த நிறுவனத்தின் மீது எந்த நடவடிக்கையும் இப்பொழுது வரை எடுக்க முடியவில்லை. தொடர்ந்து மாவட்ட ஆய்வுக் கூட்டங்களிலும் நாங்கள் தெரிவித்து விட்டோம். இந்த நிறுவனத்திற்கு மேல் அதிகாரிகள் அல்லது மேலே இருக்கிறவர்களுடைய பலம், மேலே இருக்கிறவருடைய அவருடைய சப்போர்ட் இருக்கிற காரணத்தால் தான் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியவில்லையோ என்று தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு மோசடியில் ஈடுபட்ட, ஊழலில் ஈடுபட்ட, மாநகராட்சியும் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் புகார் அளித்திருக்கிற இந்த நிறுவனத்தினுடைய தூய்மை பணி ஒப்பந்தம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த நிறுவனத்தை நீங்கள் டெர்மினேட் செய்ய வேண்டும். அதே போல அடுத்து இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய அனைத்து மாநகராட்சி பேரூராட்சிகளில் தூய்மை பணியை தனியாருக்கு ஏற்கனவே கொடுத்த ஒப்பந்தத்தின் காலாவதி ஆகிறது. புதிதாக தனியாரை இந்த துறையிலே அனுமதிக்க கூடாது. இது தமிழ்நாட்டிலே வாழுகிற 5 கோடி மக்கள் இருக்கிற நகர்ப்புறங்களினுடைய வாழ்வை பெரும் கேள்விக்குறியாக்கும். எனவே தூய்மை பணியில் தனியாருக்கு கொடுக்கிற ஒப்பந்தத்தை அரசாணை ரத்து செய்யப்பட வேண்டும், ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும். மதுரை மாநகராட்சியில் அவர்லேண்ட் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் மக்களுக்கு நீங்கள் வழங்குகிற நியதியாக இருக்கும். அந்த நியதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. மேலதிகாரிகளின் ஆதரவால் தான் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், தூய்மை பணியின் தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.